இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இதுல ஒரு வேர்டை இன்னைக்கு நான் எடுத்து உங்களோடு கூட பேச போறேன். தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். எல்லாரும் எழுதிக்கிடுங்க, எழுதுறவங்க எழுதிக்கிடலாம். தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அல்லேலூயா. நம்ம ஊர்ல பெண்கள் திருமணத்துக்கு தங்கள் கழுத்தை கொடுப்பார்கள். எதுக்கு? தாலி கட்டுவதற்கு. அன்னைக்கு கட்டுறது தான், அதுக்கு பிறகு கட்டியே வச்சிருப்பான். அப்படிதானா? 3 முடிச்சு அன்னைக்கு போடுறது தான். அதுக்கு பிறகு கட்டப்பட்ட ஒரு கழுதையை போல நம்ம நடத்துறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கழுத்தை கொடுக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஜீவனை கொடுக்கிறது. அப்படிதானா? நம்ம சரீரத்துல ஏதாவது சில உறுப்புகள் சில நேரம் கட்டாயிட்டு அப்படின்னா நம்ம உயிர் வாழ்ந்துருவோம். ஆனா கழுத்து வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன செய்ய முடியாது. அப்போ தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அப்படின்னு பவுல் 2 பேரை சொல்றார். அதுல பாத்தீங்கன்னா முத வசனத்தை போடுங்க பிரதர். நான் ஒரு 3வது வசனம் சொன்னேன் இல்லையா? உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க. சிலருக்கு தெரியும். அப்படிதானா? பாஸ்டர் அடிக்கடி நம்ம சபை ஆக்கில்லா சபை பிரிஸ்கில்லா சபைன்னு சொல்றாரு. எங்கனையோ பார்த்திருப்பார் போல இருக்கு இந்த பார்ட்டிகளை அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. பைபிள்ல 6 இடத்துல இருக்கு இந்த இவங்களுடைய வசனம். 6 இடத்துலையும் பிரிஸ்கில்லா ஆக்கில்லா அல்லது ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு வரும். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுல யாரு கணவன் யார் மனைவி? இல்ல, யாரு கணவன் யார் மனைவின்னு கேட்டா ஆக்கில்லான்னு என்ன அர்த்தம்? தம்பி சொல்லுங்க. அவர் ஏதாவது ஒண்ணு மிடிலா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றார். சொல்லுங்க பாப்போம். யாரு கணவன் யார் மனைவின்னு நினைக்கிறீங்க? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தான். நான் கேட்கறது இதுல யாரு அக்கா தங்கச்சின்னு கேட்கிற மாதிரி கேட்கிறேன். ஆக்கில்லா கணவர். நல்லா தெரியுமா? எப்படி தெரியும்? ஆக்கில்லா என்னும் அப்படி ஏதோ இருக்குது. சிலர் நினைக்கிறிய ஆக்கில்லா கொஞ்சம் ஆம்பளை பிள்ளை பேர் மாதிரி தெரியுது. பிரிசிலான்னு தானே பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சிலர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே. உண்மைதான். இதுல பாருங்க, யார் பேர் வருது? பவுல் சொல்லும் போது யார் நினைவு பவுலுக்குள்ள வந்துச்சு? ஒரு மனைவியினுடைய பேரை பவுல் வச்சிருக்கிறாருன்னா இவங்க எந்த அளவுக்கு ஊழியத்துல கழுத்தை கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அல்லேலூயா. சில ஆண்களுக்கு பெண்கள் பேரை சொன்னா பிடிக்காது. பெண்கள் பேரை எப்படி சொல்றது? முதல்ல யார சொல்லியிருக்கணும்? இப்போ ஆக்கில்லாவெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனா சபையில அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக தங்கள் கழுத்தை கொடுத்ததுல இந்த பிரிஸ்கில்லா சிறந்த ஒரு பெண்மணியா வாழ்ந்திருக்கிறாங்க. சரியா? நேற்று மகளிர் தினம். அதனால இன்னைக்கு ஒரு அழகான மகளிரை உங்களுக்கு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். பைபிள் தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் பெண்களை குறைச்சி பேசல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க பைபிள் பெண்களை தவறாக சித்தரிக்கிறது, பெண்களை வேதம் அடிமையாக பார்க்கிறது. நோ. அப்படின்னா ஆண்டவர் இதுல யார் பேரை போட்டிருப்பாரு? பவுல் தலையில ஓங்கி தட்டி முதல்ல ஆக்கில்லாவை சொல்லு. அப்படிதானா? பாருங்க, மணமேடையில கொண்டு நிப்பாட்டும் போது கூட சில நேரம் மாத்தி உட்கார்ந்தா சத்தம் போடுறாங்க, ஏய் நீ வலது பக்கம் வா. ஏன்னா அவர் யாரா? அப்படிலாம் இருக்கு. ஸோ உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக எழும்புனா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். பெண்களை பார்த்து சொல்றேன், நான் ஒரு பெண், இந்திய தேசத்துல நான் ஒரு மைனாரிட்டி, நான் புறக்கணிக்கப்பட்டவள், நான் என்னத்தை செய்ய முடியும்? நீங்க எழும்புனா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஒரு தெபோரால் எழும்புனாங்க, கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு எஸ்தர் எழும்புனாங்க, கர்த்தர் பயன்படுத்தினார். இயேசு கூட ஊழியம் செய்யும் போது எத்தனையோ பெண்கள் தங்கள் ஆஸ்திகளை வித்து இயேசுவோட கூட பிரயாணித்து ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ஆமென். அப்போ முதலாவது அந்த ஒரு ஞானத்தை உங்களுக்கு நான் விதைக்க விரும்புகிறேன். வீட்டிலே அவர்கள் கனமான பாத்திரங்களாய் செய்ய அவர்களை நாம் அனுமதிக்கும் பொழுது வீட்டினுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நான் கண்ட சில உண்மைகளை அவ்வப்போது நான் சொல்றேன். அதனால ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாமும் அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் பிரயாணிப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இப்ப 2வது போடுங்க. 2வது வசனம், தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். நல்லா கவனிங்க. குடும்ப வாழ்க்கையில இணைகிற பிள்ளைகளா இருக்கலாம், அலுவலகத்துக்கு வேலை செய்கிற போகிறவர்களா இருக்கலாம், சபையில இருக்கிறவங்களா இருக்கலாம், கேர்சல் லீடர்ஸா இருக்கலாம்,
யாரா இருந்தாலும் எல்லாரும் கழுத்தை கொடுக்க மாட்டாங்க. சிலருக்கு கழுத்தை கொடுக்க விருப்பம் இருக்காது. சிலர் நம்முடைய சபைக்கு வருவாங்க, என்னைய பார்த்து நான் புதுசா வந்திருக்கிறேன், இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், இந்த சபை எனக்கு பிடிச்சிருக்குது அப்படி சிலர் சொல்ல விரும்புவாங்க. சிலர் சொல்ல விரும்ப மாட்டாங்க. அதுல தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் பேட்டர்ன் இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, ஒரு நல்ல சபையை செலக்ட் பண்றதுக்காக ஒரு நாள் நம்ம சபைக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஆட்கள் உடனே போய் உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க, உங்க வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க அப்படின்னா அடுத்த வாரம் ஓடிடும். ஏன்னா அந்த ஆள் நம்மளை டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த சபைக்கு தொடர்ந்து வரலாமா, இங்க நல்ல சத்தியம் இருக்கா, இங்க நல்ல வொர்ஷிப் இருக்கா, இங்க வந்தா என் ஆத்துமா வளருமா செக் பண்ண வந்திருப்பாங்க. நம்ம விட்டுறணும். அவங்கள போய் பிடிச்சி நம்பரை தந்தியிலே தரணும்னா அது ஓடும், பயந்து ஓடும். ஆனா இந்த சபையில பழக 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 இந்த சபையினுடைய அருமை பிடிச்ச உடனே கையை கொடுப்பாங்க. அப்படிதானா? என் கை மட்டும் வேணா எடுத்துக்கிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தூத்துட்டு போறேன், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சேர் அரேஞ்ச் பண்ணிட்டு போறேன், ஏதோ என்னை விட்டுருங்க. பிறகு பழக 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 பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா சபையில இன்வால்வ் ஆகி கடைசியில் ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க, இந்த ஊழியத்துக்காக நானும் என் குடும்பமும் எங்கள் கழுத்தை கொடுக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், குடும்பத்திலையும் இது வரணும். கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து அந்த குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை கொடுக்கிற குடும்பமா மாறணும். கணவன் மனைவிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு சொல்லணும், மனைவி கணவனுக்காக எதை வேணாலும் செய்யறேன். இதுதான் கழுத்தை கொடுக்கிறது. சில குடும்பம் கையை கொடுத்துட்டு விட்டுரும். கல்யாணத்தன்னைக்கு காலையில கையை பிடிச்சு கொடுப்பாங்க, அதோட விட்டுரும். சில பிள்ளைகள் அங்கேயே கையை விட்டுரும். நான் சொல்லுவேன், என்னைக்காவது கையை பிடியா, இன்னைக்கு ஒரு நாளாவது கையை ஒழுங்கா பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். குடும்பத்துல கை மட்டும் கொடுக்கிற குடும்பங்கள் இருக்கு. சில பொன்மணி சொல்றா, ஏய் நானும் சம்பாதிக்கிறேன், பாதி பாதி போட்டுக்கிடுவோம், நீ ஒன்ன செஞ்சா நான் ஒன்ன செய்யறேன், இல்லைன்னா நானும் செய்ய மாட்டேன். அது பேர் வாழ்க்கை கிடையாது. அது அவங்க கல்யாணம் பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாம். கையை கொடுப்பேன், காலை மட்டும் தான் கொடுப்பேன், ஏதோ கொஞ்சம் நேரம் தான் தருவேன். இன்னைக்கு சொல்றேன், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை கொடுக்கணும். கழுத்து என்பது ஜீவனை பணைய வைக்கிறதுக்கு அடையாளம். ஒரு அலுவலகம் நல்லா இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை கொடுக்கணும். ஒரு நட்பு நல்லா இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை கொடுக்கணும். எதை வேணாலும் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன், என் எல்லை தாண்டி உனக்காக நான் நிற்கிறேன்னு சொன்னாதான் அதை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. பவுல் இந்த வார்த்தை ஏன் சொல்லணும்? அப்ப மற்றவர்கள் கழுத்தை கொடுக்கலன்னு அர்த்தம். பவுலினுடைய ஊழியத்தில் அநேகர் வந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, கழுத்தை கொடுக்கல. இயேசுனுடைய ஊழியத்தில் அநேகர் வந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, உயர்த்தப்பட்டாங்க. ஆனா அப்பத்தை திம்பான், யாப்ப விட்டுட்டு போயிடுவான். ஆனா சிலர் இயேசுக்காக கழுத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஏன் பேதுருவையே சொல்லுங்களேன், ஒருத்தன் மேல துணியை மூடிட்டு வரான், 12 பேர்ல ஒருத்தன், பேர் சொல்லல, நல்ல வேலைக்கு. இவனும் சீடன் தான், நாங்க பாருங்க துணியை அவுத்து போட்டு போயிட்டான். அப்பதான் சீக்கிரமா ஓடலாம் நினைச்சிருக்கானோ என்னமோ தெரியல. பேதுரு ஒரு பக்கம் போய் நிற்கிறான். கேட்குறாங்க, உன்னைய அவரு கூட பார்த்த மாதிரி தெரியுத. ஏன்னா பேதுரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளு. டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. சொல்றான், அவர் விளங்காம போறவர், அவரை சபிக்கிறேன் அப்படிங்கிறான். கழுத்து அப்பம் கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனா யோவான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி கொல்ற வரைக்கும் பக்கத்திலே நிற்கிறான். ஏன் அவனுக்கு பயம் இல்லையா? அதனாலதான் யோவானை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இயேசு கடைசியில தன் தாயை ஒப்படைக்கும் போது யார்கிட்ட ஒப்படைச்சாரு? எவ்வளவு பெரிய கனமான காரியங்க, இதோ உன் தாய் அப்படின்னு நம்ம சர்ச் இருக்கு இந்த பக்கம். அவ்வளோ பெரிய ஒரு 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 பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிய இயேசு யாருக்கிட்ட கொடுத்தாரு? கழுத்தை கொடுக்கிறவன்ட்ட தான் கொடுப்பாரு. குடும்பத்துல கழுத்தை கொடுங்க, நட்புல கழுத்தை கொடுங்க. ஒரு காரியம் ஜெயிக்கணுமா அறகுறையா செய்யாதீங்க, கமிட்டட். சொல்லுங்க என்னது? சும்மா ஏதோ நானும் ஒரு ஒரு லைஃபை வாழ்றேன், ஏதோ கொஞ்சம் நிற்பேன், இல்லைன்னா போயிடுவேன், அப்படி அல்ல. கடைசி வரை நான் நின்று காரியங்களை செய்யற ஒரு நபரா மாறுவேன். அப்ப பவுல் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, சிலர் கழுத்தை கொடுக்காத ஜனங்கள் பவுலுக்கு இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம சபையில இதை கேட்கிற ஜனங்களுக்கு நான் சொல்றேன், நம்மளாம் கழுத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வேணும். கழுத்தை கொடுக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. அதுல சில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படிதானா?
நான் 4வதோ 5வதோ படிக்கும்போது ஒரு சரித்திரம் படித்தேன். பழைய தமிழ் காவியங்கள்ல ஒண்ணு. அது என்னன்னு எனக்கு மறந்துட்டு. ஒரு பக்தன் இருந்தான். அந்த பக்தன் கடவுளை ரொம்ப நேசிச்சான். கடவுளுக்கு நம்ம தமிழ் காவியங்கள் என்ன செய்யும் தெரியுமா? சோதிக்க ஆசைப்படும். நம்முடைய ஆண்டவரும் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ இந்த பக்தனை ஒரு நாள் நான் சோதிக்க விரும்புறேன், இவன் எப்படி என் மேல உயிரா இருக்காங்கிறத செக் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு ஒரு உலக பிரகாரமான ஒரு சாமியார் வேடத்துல வந்தார். இவரு கடவுள் பக்தி மிகுந்ததுனால சாமியாரை நேசிப்பார். அப்ப அந்த சாமியார் வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னார், நீ ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன் நான் பார்த்தேன், ஸோ உன் கூட தங்கி இருக்க வந்தேன்னொடனே இவரு கூப்பிட்டுட்டார். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு தூக்கம் வருது. இவருடைய மடியில அந்த கடவுள் உருவத்துல, மனித உருவத்துல வந்த கடவுள் படுத்திருக்கிறார். படுத்தவர் தூங்கிட்டார். இவனும் பார்க்கிறான், கடவுளுடைய அந்த பக்தன் என் மடியில தூங்குறார். நான் என்ன செய்யக்கூடாது? எழுப்பிடக்கூடாது. நான் சொல்றேன், கழுத்தை கொடுக்குறவங்களுடைய கேரக்டரை சொல்றேன். ஆனா கால் வலிக்குது. எழுப்புனா அவர் எழும்பிட்டார்னா அவர் தூக்கம் போயிருமே, கடவுள் பக்தன் அல்லவான்னு உட்கார்ந்துருக்கிறார். இதையும் சோதிச்ச கடவுள் அடுத்தது தொடைக்கு கீழே ஒரு வண்டு அந்த தொடையில இருந்து கடிக்குது. அது கடிக்க 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 ரத்தம் கொட்டுது கால்ல இருந்து. ஆனா இவர் காலை அசைக்கவே இல்லை. ஏன்னா யார் தூங்கிட்டு இருக்கா? கடவுளுடைய பக்தன் காலில் தூங்கிட்டு இருக்கிறார். அந்த கமிட்டட் லைஃப் கடைசியில் அந்த வண்டு கடிச்சு காலினுடைய இந்த பக்கத்துக்கு வந்துருது. எல்லா ரத்தமும் சிந்தி சாக போகிற நிலையிலையும் நான் சாவனே தவிர பக்தனை எழுப்ப மாட்டேன் அப்படின்னு நின்று உட்கார்ந்துருந்தாராம். அதை கடவுள் கடைசியில மெச்சி கொண்டு போனதா ஒரு காவியத்துல, ஒரு இதுல, நான் இலக்கணத்துல ஏதோ ஒரு இதுல படிச்ச ஞாபகம் இருக்குது. நல்லா கவனிங்க. அதுக்கு பேர் தான் கழுத்தை கொடுத்தவர்கள். சரி, ஒரு கால் வச்சுட்டேன், இனி நான் கையை கொடுத்தேன், முடிய கொடுத்தேன், விரலை கொடுத்தேன்னு இருக்கல, கழுத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, புற மார்க்கத்தார்ல முடிய கடவுளுக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்ன? அதை வெட்டினா நல்லா வளருங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, வெட்டினா வளர்ந்தும் வந்துருது. ஆட்ட பலி செலுத்தினா, அதான் ஒருத்தன் கேட்கிறான். பெரியார் கேட்டார் ஒரு முறை, ஏய் சிங்கத்தை பலி செலுத்தி பாருடா, நீ ஆட்டை தானே பலி செலுத்துற, ஏன்னா அது ஒன்றும் செய்யாது. தைரியம் இருந்தா ஒரு புளிய காட்டுல இருந்து பிடிச்சிட்டு அதை பலி செலுத்திப்பார். புரியுதா நான் சொல்றது? அப்படிங்கிறார். நாம எது கிடைக்குமோ அதை தான் கொடுக்கிறோம். கழுத்தை கொடுக்கிறதுங்கிறது கம்ப்ளீட்லி சரண்டர். இந்த காரியத்துக்காக நான் எந்த எல்லைக்கும் இறங்குவேன். என் வீட்டுக்காருக்காக எந்த எல்லைக்கும் நான் போவேன். அது ஃபேமிலி. என் மனைவிக்காக எந்த எல்லைக்கும் போய் நிற்பேன். அது ஃபேமிலி. இல்ல கொஞ்சம் தான் செய்வேன், சில காரியம் செய்ய மாட்டேன். நீங்க கழுத்தை கொடுக்கல. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் இதை விரும்பினபடியினால் பவுலை கொண்டு எழுதி வைக்கிறார், ஆக்விலாவும் பிரிஸ்கில்லாவும் எனக்காக கழுத்தை கொடுத்தார்கள் என்று எழுது அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள கொஞ்சம் விளட்டும். சொல்லுங்க, அந்த ஸ்பிரிட் எப்போ இது தெரியும் தெரியுமா? நம்ம ரெண்டு கேரக்டர்ல இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், டோனாஸ் அண்ட் அக்செப்டாஸ், அல்லது ரிசெப்டாஸா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு கேரக்டர்ல ஜனங்கள் இருப்பாங்க. சில ஜனங்கள் டோனார்ஸாவே இருப்பாங்க. யாருக்கும் ரத்தம் தேவையா, என்னை கூடுங்கம்பாங்க. யாருக்கும் உதவி தேவையா, நான் கேட்பாங்க. இவங்க டோனார்ஸ். இவங்களுக்கு அதை செஞ்சாதான் சந்தோஷம். ஏதாவது செய்யணும், யாருக்காவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்கிறேன். யாரையாவது சிரிக்க வைக்கணும், யாரையாவது சந்தோஷப்படுத்தணும், யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும். சாப்பாடு இருந்தா எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படி சாப்பிட்றத பார்க்கணும். இது டோனார்ஸ். ரிசெப்டாஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. இது எங்க போனாலும் எனக்கு கிடைக்கா? சொல்லுங்க. சாப்பாடு அண்டா நிறைய வந்திருக்கு, இல்லை முந்திரில கறி மேல கிடக்கு, கொஞ்ச நேரம் ஆனா கறி காணாம போயிரும். தே ஆர் அக்செப்டாஸ். அவங்க எப்ப பார்த்தாலும் பெற்றுக்கொள்வதில் தான் துரிதமா இருப்பாங்க. சொல்லுங்க. ஒரு ஃபேன் நல்லா ஓடுது, சரி இதுல சில ஆட்கள் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் ஃபேன் இல்லாத இடத்துல கூட சமாளிச்சுக்கலாம், இருக்க மாட்டாங்க. அந்த அந்த வியூ எனக்கு கிடைக்கா? சொல்லுங்க. இது அக்செப்டாஸ். எப்ப பாருங்க எனக்கு என்ன கிடைக்கும், இந்த சபைக்கு வந்தா எனக்கு பொறுப்பு தருவாங்களா, கொஞ்சம் பருப்பு தருவேன், சாம்பார் வச்சு கொண்டாங்க, மதியம் சாப்பிடுவோம், பொறுப்பு தாராங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க வந்தா துட்டு கிடைக்குமா? இங்க வந்தா எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குமா?
இங்க வந்தா என்னைய பேர் சொல்லி பாராட்டுவாங்களா? இது அக்செப்டாஸுடைய மனநிலை. வீட்டுல பாருங்க, எப்ப பார்த்தாலும் சில ஆட்கள் வாங்கி கொட்டுறதுலே இருப்பான்னா அவனை சொல்லுங்க மர்கையா பண்ணிட வேண்டியதான். ஒன்னும் செய்ய மாட்டான். அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டான். ஆனா இவனை அவ குளிப்பாட்டணும், தலையை தோத்தி விடணும், எண்ணெய் வச்சு விடணும், சோப் போட்டு விடணும். அவர் அப்படி ராஜா மாதிரி அப்படிம்ப. அப்படிதானா? ஸோ இன்னைக்கு ஒரு மாற்றம் நமக்குள்ள வரணும். என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் டோனரா மாறணும். சொல்லுங்க. இன்னைக்கு அநேக ரத்தம் கொடுக்கறதுனால தான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை திருப்ப கட்டப்படுது. நாமெல்லாம் ரத்தம் கொடுக்க மாட்டோம்னு நிப்பாட்டிட்டோம்னா ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ டோனாஸ் இருக்கிற வரைக்கும் உலகம் இயங்கும். ஆமென். எந்த வீட்டுக்குள்ள டோனாஸ் இருக்கிறாங்களோ அந்த வீடு செழிக்கும். அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய கிருபை உண்டாகும். நான் கொடுக்கறதுக்குனே பிறந்திருக்கேன், நான் ஏற்றுக்கொள்றதுக்குனே பிறந்திருக்கிறேன், சுமையை சுமக்கிறதுக்குனே நான் பிறந்திருக்கேன்னு சொல்றான்னா அந்த வீடு கட்டாயம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். சபையில் அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்பணும். பாஸ்டர், இந்த சபைக்கு நான் வந்தேன், ஒண்ணுக்கு இல்லாம வந்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் இனிமே இந்த சபைக்காக என்ன செய்ய விரும்புறேன், நான் டோனாஸா இருக்க விரும்புறேன் இந்த சபையில. அல்லேலூயா. நல்ல விசுவாசி அப்படிதாங்க. ஆண்டவர்கிட்டையும் அதை தான் சொல்லணும். ஆண்டவரே, நோய்க்காக வந்தேன், பேய்க்காக வந்தேன், பிசாசுக்காக வந்தேன், என் தருத்திரத்துக்காக வந்தேன், பட் இன்னைக்கு நான் டோனரா மாற விரும்புறேன். சொல்லும் ஆண்டவரே, செய்யறேன், ஏதாவது செய்ய விரும்புறேன். அல்லேலூயா. வந்து 10 வருஷம் ஆகியும் கர்த்தர் எனக்கு என்ன தருவார்? பொண்டாட்டி தந்துட்டாரு, புள்ள தந்துட்டாரு, காரு தந்துட்டாரு, வீடு தந்துட்டாரு, இனிமே என்னையா தரணும்? இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ டோனரா மாறு அப்படிங்கிற. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற காரியம், கழுத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, தருபவர், ஒன்றை வழங்குபவர் டோனார், பெறுனர் ரிசெப்டார், அக்செப்டார், அதை பெறுகிறவர்கள். ஸோ இந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள மாறணும். நான் செய்யணும், நான் இறங்கணும். ஒரு காரியம் நடக்காது, என்னால நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு முறை நாங்க வாலிபர் கூட்டத்தை, நான் இப்போ எங்க சபையில வாலிபர் ஐக்கிய தலைவர், சில ஆண்களையும் பிள்ளைகளையும் வாலிபர் முகாமுக்கு கூட்டு போறோம். பிள்ளைகள்லாம் ஒரு 7-8 பிள்ளைகள் முன்னாடி ஏறிட்டாங்க, பையங்கள்லாம் ஒரு 7-8 பேர் பஸ்ல பின்னாடி இருக்கோம். திடீர்னு பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. கண்டக்டர் கத்துன்னு கத்துறார். அறிவு இருக்கா, படிச்சிருக்கியா கேக்குது. நான் முதல்ல இதை கவனிக்கல, ஏதோ நடக்குது. திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் டோனார், நான் அப்போ அக்செப்டர். அவன்கிட்ட இருந்து நிறைய பெற்றுக்கொண்டு அந்த அன்பு, பாசம், பெரிய முட்டாய் கடை, பெரிய புரோட்டா கடை, அதனால அவன் கடைக்கு போய் நல்லா புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு முட்டாய் சாப்பிட்டுட்டு அவனை அனுபவிச்சிருந்தான். டக்குன்னு இறங்கி முன்ன ஓடுறான். எனக்கு அந்த எண்ணம் வரல, ஏன் நம்ம ஃப்ரெண்டு இறங்கி ஓடுறான்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி போறேன். அங்க எங்க சர்ச்சை சார்ந்த ஒரு பிள்ளை வாமிட் பண்ணிட்டான் பஸ்ல. பஸ் சீட்டு போக நிக்கிற ஆட்கள்லாம் கூட்டமா இருக்கு, நடுவுல வாமிட் பண்ணிட்டான். கண்டக்டர் கிளிகளையும் கிளிக்கிறான். ஓடி போனவன் மண்ணை எடுத்து கண்டக்டரை சத்தம் போடுறான், வாய மூடு, என் சகோதரி உனக்கு என்ன பண்ணணும்? அத்தனை பேர் மத்தியிலையும் அதை வாமிட்ல மண்ணள்ளி போட்டு அதை எடுத்து வெளியே போட்டு குடத்துல தண்ணி தான் நான் கழுவுறேங்க. அன்னைக்கு எனக்கு வெக்கம் வந்துச்சு. நான்லாம் மனுஷனே கிடையாது, லீடருக்கு தகுதியே கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணேன். டோனார் வேற லெவல்ல இருப்பான். அது யாரு பெத்த பிள்ளையோ, எங்க சபை பிள்ளை சொல்றான், எப்படி அப்படி பண்ணாங்க? கை இருந்தா கையில பிடிச்சிருவேன் டேனிங்க. எப்படி? நான் பக்கத்துல நின்று இருந்தேன்னா கீழே பண்ண விட்டுருக்க மாட்டேன், என் கையிலையோ சட்டப்பையிலையோ பிடிச்சிருப்பேன் டேனி அப்படிங்க. என்னை குத்தி தொலைச்சுது. அக்செப்டரா இருந்து சாகுறிய டேனி, நீலாம் ஒரு லீடரான்னு கேட்டுச்சேனே பார்த்து. அதுக்கப்புறம் மாறினேன், கொஞ்சம் மாறணுங்கிற எண்ணம் அதுல உண்டாச்சு. புரியுதா நான் சொல்றது? இப்ப இங்க யாராவது வாந்தி பண்ணா 4 பேர் ஓடி இருக்கு. சி ஆய் இருந்துட்டு பிள்ளை என்னமோ நம்மலாம் இல்லாத மாதிரி. சிலரை பார்த்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், சும்மா ஒண்ணும் இல்லை. புரியுதா? ஒரு பிள்ளை சுச்சு இருந்தா ஏத்துக்கிட முடியல நம்மளால. கையில தூக்கணுன்னு தான் சில பிள்ளைகளுக்கு அந்த உணர்வே வரும். பாஸ்டர் தூக்கியிருக்காரு, செஞ்சு வச்சிருமா நல்லா, அதான் இப்படியே தூக்கி வச்சிருப்பான். பத்திரிக்கையில அந்த பிள்ளைய அப்படி பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் வச்சிருப்பான். அது இரு, ஏன் மேல பட்டா என்ன செத்தா போவ? சொல்லுங்க. அது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அக்செப்டாஸா இருக்கும்.
ஆண்டவர் சொல்றார், கழுத்தை கொடுப்பியா? எதுக்கு நீ கழுத்தை கொடுக்குறாந்தா சொல்லு, உன்னை நான் பிளஸ் பண்றேங்க. அல்லேலூயா. வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களையும் பாருங்களேன், கழுத்தை கொடுத்தவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்கு தான் கழுத்தை கொடுப்பாங்க. இன்னைக்கு சபையில் அப்படி இல்லாத ஆட்களுக்கு ஆண்டவர் உணர்த்தட்டும். கழுவுற மீன்ல நழுவுற மீனா வாழாதீங்க. ஏதாவது கிடைக்காத சபைக்கு வந்தா கொஞ்சம் சந்தோஷம், அதோட போயிருன்னு போகாதீங்க. ஆமென். தம்பி, வெளியே ஒரு தம்பி ஏதோ தேடிட்டு இருக்காரு, என்னன்னு பார்த்து கண்டுபிடிங்க. யாருன்னு தெரியல, ஏதோ தேடுறாரு. வந்து நம்ம பிள்ளைகள் தானா? சார் ஓகே, அம்மா இங்க மல்லிகம்மா இருங்க, பார்த்துக்கிடுவார். சார் இப்போ வாங்க, அடுத்தது நெகமியா 3ஆம் அதிகாரம். நெகமியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாராவது ஒருத்தர் எடுத்துட்டீங்களா? அல்லது இங்க வந்துட்டு வெரி குட். இந்த நெகமியா 3வது அதிகாரம் என்னன்னா, நெகமியா தலைமையில ஒரு டீம் வந்து எருசலேமுக்கு வருது, பாபிலோன் தேசத்துல இருந்து. அந்த நெகமியா தலைமையில வால் கட்டப்படணும், அலங்கம் கட்டப்படணும், எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. 3வது அதிகாரத்திலேயே நெகமியா வந்து ஜனங்களை கட்ட வச்சுட்டார். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 தடவையோ 50 தடவையோ கட்டினார்கள் 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 வரும். அதுல ஒரு வேர்டு தான் அந்த வேர்டு. அவன் ஆட்டு வாசலை கட்டினான், இவன் மீன் வாசலை கட்டினான், அவன் அதை கட்டினான், இவன் இதை கட்டினான், பழுது பார்த்தான், பூட்டு போட்டு எல்லாம் இருக்கும். இந்த 5வது வசனத்துல பாருங்க, அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை வந்துட்டானா அக்செப்டார். எல்லா டீம்லையும் இருப்பான், எல்லா சபையிலையும் இருப்பான், எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருப்பான். கிடைக்கும் போது ஆவும்பா. ஆனா கழுத்தை ஏன் ஆண்டவர் இதை எழுதினார்? குற்றப்படுத்தவா? இன்னைக்கு சிலருக்கு குற்றப்படுத்தினா பிடிக்காது நம்ம வீட்டில், அப்படித்தானா? நம்ம யாரையாவது நம்மளை குற்றப்படுத்தட்டும் உடனே முகம் மாறிடும், செவந்துரும். பாராட்டட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா பைபிள் சில ஆட்களை குற்றப்படுத்துவதற்கு பயப்படவில்லை, சொல்ல வெக்கப்படவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய பிரபுக்களோ, எல்லாரும் சொல்லுங்க யார் இவங்கெல்லாம்? சாதாரண ஆளா இருந்தா செஞ்சிருப்பான், கழுத்தை கொடுத்திருப்பான். கர்த்தர் அவனை பிரபுவா மாற்றி வச்சாரு, அதிகாரத்தை கொடுத்தாரு, அந்தஸ்தை கொடுத்தாரு, பவரை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு. ஆனா அவன் என்ன பண்ணான்? ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை, பேசுற நபர்களோடு பேசட்டும் இந்த வார்த்தை. சில அடிகளுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க, சில வேதனைகளுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. நான் கழுத்தை கொடுக்க விரும்ப மாட்டேன், நான் கமிட்டட் ஆக மாட்டேன். வருவேன் போவேன், என்ன கமிட்டடுக்கு ஆக்காதீங்க. பட் சபையினுடைய ஒரிஜினல் மெம்பர் யார் தெரியுமா? கழுத்தை கொடுக்கிறவங்க தான் சபையினுடைய மெம்பர்ஸ். நம்ம சபையில இப்ப எத்தனை மெம்பர்னு கேட்டா 75 பேர் வாராங்க பிரதர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதுல யாரெல்லாம் கழுத்தை கொடுப்பா? சபைக்குள்ள திடீர்னு ஒரு பிரச்சனை, போன் பண்ணா எத்தனை பேர் வருவாங்க? சபையில ஒரு கல்யாணம் எத்தனை பேர் வருவாங்கிறத விட சபையில ஒருத்தர் ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ள இருக்கிறார், எத்தனை பேர் இப்போ வருவாங்க? அப்படிப்பட்ட காரியத்தை தான் சபை அங்கீகரிக்கும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை, என்ன காரணமோ தெரியல, ஆண்டவர் பாருங்க எழுதி வச்சுட்டு போயிட்டார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வாசிக்கிறவன் இந்த உன் பிரபுக்களை வாசிக்கட்டும்டான்ட்டார். நம்ம மேல அப்படி எழுதிடக்கூடாது ஆண்டவர். சொல்லுங்க, என்ன கழுத்தை கொடுக்காதவன் எழுதி வச்சிர. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு அழகா ஒரு பாட்டு பாடுவார். என் ஜீவ நாட்கள் எல்லாம் வீரன் என்று எழுதும். சொல்லுங்க, என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 அன்பர் இயேசு
ஆவியான ஆவியான ஆமென். ஆண்டவர் உங்களை குறித்து என்ன எழுதணும் சொல்லுங்க? என்ன எழுதணும்? கழுத்தை கொடுக்காதவன் எழுதணுமா? சொல்லுங்க. ஒன்னையும் இவன் கொடுக்க மாட்டான்னு எழுதி வைக்கணுமா? எழுதி வைப்பார். ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். டேனியலா கொஞ்சம் முறுக்கான பயலா இருக்கான், திருக்கு முறுக்கா இருக்கான், எழுதி வைப்பார். நான் சொல்றேன், என்ன கனப்படுத்தினான் எழுதி வைப்பார். டோனரா இருந்தான் எழுதி வைப்பார். ரிசப்டரா இருந்தான் எழுதி வைப்பார். உங்களை பற்றி என்ன எழுதணுங்கிறத இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் என்னை குறித்து எழுதுவார். ஆனால் என்ன எழுதுவார்? என்ன கனப்படுத்துவான்னு எழுதுவாரா? யோசிச்சு பார்க்கணும். அது நம்மளை உடைக்கணும், அது நம்மை மாற்றணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. வெரி குட். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை பிளே பண்ணுவாங்க. நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 5, 16, 17 கவனிங்க. இங்க ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தெபொராள் எழும்பி பாராக்க பார்த்து சொல்றாங்க, பாராக்கே விழி விழி பாட்டு பாடு, யுத்தத்துக்கு போ, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. பாராக் சொல்லிட்டாரு, நோ, நீங்க வந்தா நான் போறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன்ட்டாரு. அப்போ தெபொராள் சொன்னாங்க, சரி நீ போ, ஆனா யுத்தத்தினுடைய வெற்றி உன் பேர்ல வராது, ஒரு பெண் பேர்ல நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த யுத்தத்தை பற்றி இந்த இடத்துல பாடுறாங்க பாருங்க. நியாயாதிபதிகள் 5:16 மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவிலே இருந்து விட்டதென்ன? யுத்தம் நடக்கும் போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இது ரூபன் கோத்திரம்னு நினைக்கிறேன், அப்படித்தானா? இவங்க எங்க இருந்தாங்களாம்? யுத்தத்துக்கு போகல, மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ERV-ல சூப்பரா இருக்கும். நீ என்னப்பா வரல யுத்தத்துக்கு? நாங்க கேட்கிறோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல, ஏன் 9 மணிக்கு வரல? நீங்க கேட்குறீங்க, பாஸ்டர் நம்மளை குத்துறதுக்குன்னு கேட்கிறாரு. நோ, ஆண்டவர் கேட்கிறார், நீ தொழுவங்களுக்குள்ள இருந்தது என்ன? இங்க ஏன் சத்தம் கேட்கும் போது நீ இன்னொரு சத்தம் கேட்கிற இடத்துல இருந்தாயே ஏன் அப்படின்னு கேட்கிறார். ஏன் குடும்பங்களுக்குள்ள சில நேரம் பிளஸிங் வரல? நாம கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டிய நேரத்துல தொழுவத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் கேட்க வேண்டிய நேரத்துல நாம எங்கே உட்கார்ந்து வேற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மாட்டு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். சொல்லுங்க, யாரு கூட உட்கார்ந்து இருந்தார் அவரு? சொல்லுங்க, பச்சையா சொல்றாரு, தொழுவங்களுக்குள்ள இருந்தியடா. தேவனுடைய வேலை இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது தொழுவங்களின் சுவர் அருகே நீ எதற்காக அமர்ந்து இருக்கிறாய்? இங்க யுத்தம் நடக்கிறது, இங்கே ஊழியம் நடக்கிறது, இங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே தேவ பிரசன்னம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீயோ சுவர் அருகே உட்கார்ந்து இருந்தாய். எந்த சுவர் அருகே உட்கார்ந்து இருக்கிறீங்க? அமர்ந்து இருக்கிறாய். அடுத்த வசனம் போடுங்க, 17. யோர்தான் நதியின் மறுகரையில் கீலேயாத்தின் ஜனங்கள் தம் முகாம்களில் தங்கி இருந்தனர். தானின் ஜனங்களே, நீங்கள் கப்பல்களில் தங்கி இருந்ததே. எங்க இருந்தாங்க இவங்க? பணம் ஓவர் ஆயிட்டு. ஆறாவது நடக்கும்போது கப்பல்ல பிரயாணம். கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் இன்னைக்கு வார்த்தை. ஊழியம் நடக்கும் போது கப்பல் பிரயாணம், சொகுசு பிரயாணம். காரணம் என்ன? இவர்களுக்கு கொஞ்சம் கப்பல்கள் பெருகிவிட்டது. இங்க யுத்தம் நடக்குது. தெபொராள் கூப்பிடுறா, நான் ஒரு லேடி நிக்கிறேன்டா. பாராக்கே வா. அவன் சொல்றான், என்னால முடியாது, நீ வந்தா நான் பின்னாடி கோயந்தா போட வாரேன். சரி, எல்லா கோத்திரமும் வந்துட்டா. ரூபன் கோத்திரம் சுவர் அருகே உட்கார்ந்து இருக்கிறான். தான் கோத்திரம் கப்பல்களிலே தங்கிட்டான். எதுக்கு யுத்தம் போட்டு கழுத? எதுக்கு ஆராதனை? எதுக்கு பாட்டு? எதுக்கு இந்த சத்தம்? எதுக்கு இந்த இறைச்சல்? நம்ம கப்பல்ல ஜாலியா இருப்போம். அருமையான தேவ பிள்ளைல கவனிங்க. அந்த தான் கோத்திரம் யாக்கோபுக்கு 12 கோத்திரமா தான் இருந்துச்சே தவிர வெளிப்படுத்தின விசேஷத்துல போய் பாருங்க, தான் இல்லை. யாரெல்லாம் கர்த்தருடைய காரியத்துக்கு கப்பல்கள்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்க பெயர்கள் எழுதப்படாது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும், கிருபையா இருக்கணும். ஆண்டவர் கூடிய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கணும். இல்ல எனக்கு இப்ப பலன் இருக்கு, என் கிட்னி நல்லா வேகுது, என்ன சட்னியை ஊத்தினாலும் பொங்கி வெளியே வந்துருது, இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. எனக்கு திறமை இருக்கு, புஜபல பராக்கிரமசாலினா, ஒரு 150 பொன் நகை வச்சிருக்கேன், 7 ஏக்கர் நிலம் கிடக்கு, முடியாதுங்க. தான் கப்பல்ல போயிட்டான்.
இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆராதனை நடக்கும்போது இன்னொரு இடத்துல கப்பல்ல உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. அதான் திருப்ப நான் சொல்லுவேன், யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இல்ல. இங்க ஆராதனை நேரத்துல ஓடி வந்து உள்ள உட்கார்ந்துடணும். என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ தெரியாது, மாறும். சவுண்ட் அலர்ஜி மாறும், ஆட்கள் அலர்ஜி மாறும். ஏன்னா நாங்க உங்க ஆசீர்வாதத்துக்காக முழங்கால நிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரவு 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம். ஆண்டவரே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாதா, ஆண்டவரே இந்த குடும்பத்தின் தொழில் உயர்த்தப்படாதா, ஆண்டவரே இந்த குடும்பத்துல இருந்து ஏதாவது ஒரு நற்செய்தி வந்துடாதா, காத்திருக்கிறோம். ஆனா நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா கப்பல் பிரயாணத்துல சொகுசா இருக்கிறோம், டைட்டானிக்ல உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? அதனாலதான் சில நேரம் பனிமலையில போய் அது மோதுது. இப்ப புரியுதா ஏன் பாஸ்டர் ஏன் கப்பல் மட்டும் பனிமலையில மோதுது? மீன் பிடிக்க போற சின்ன போட்டு கூட நல்லா வருது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கப்பல்ல பிரயாணம் பண்ண நேரம் தவறான நேரம். ஆமென், அல்லேலூயா. குடும்பத்தோட ஆண்கள் இருக்க வேண்டிய நேரத்துல இல்லாம கப்பல்ல பிரயாணம் பண்ணினா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. ஃபேமிலிக்குரிய நேரத்தை கொடுக்காத பொண்டாட்டிமார்கள் இருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நேரத்துல கப்பல் பிரயாணத்தை பண்ணுனா அது ஒப்பேராது. எங்க போனோம்? நினிவே போனோம். எங்க இருந்தாரு சொல்லுங்க? இருந்தாரா? கப்பல் நல்லா போச்சா? போகாது. அது வரைக்கும் நல்லா போன கப்பல் ஆடும். சீட்டு போட்டு குலுக்கி தூக்கி உள்ளதுக்கு போடுவாங்க. பிறகு மீன் வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள உட்காந்துருக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம கப்பல் பிரயாணம் பண்ணினா குடலுக்குள்ள இருக்கணும். சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், இது சிரிப்பல்ல. என் ஜனங்கள் நல்லா இருக்கணும். ஏன் ஜனங்கள் மீன் வயிற்றுக்குள்ள போக கூடாது. அந்த புழுக்கள் நிறைந்த இடத்துல, அழுக்கு நிறைந்த இடத்துல, அந்த அருவருப்பான இடத்துல நீங்க தங்க கூடாது. திருப்ப சொல்றேன், வடமலையான் நம்ம பிள்ளைகள் போக கூடாது. மீனாட்சி மிஷன் நம்ம பிள்ளைகள் போக கூடாது. கோர்ட்டு வாசல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வக்கீல் கிட்ட போய் கையை ஏந்திக்கிட்டு 10,000 20,000 நம்ம பிள்ளைகள் கொடுக்க கூடாது. ஆமென். வீட்டுக்குள்ள மருந்து டப்பாவே வரக்கூடாது. பேராசிட்டமால் கூட வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், உங்களை குற்றப்படுத்தி ரணமாக்கி அனுப்ப நான் விரும்பல. நீங்க பிரயாணம் படுகிற நேரம் என்ன நேரம் யோசிங்க. தேவையில்லாத நேரத்துல பிரயாணத்துல இருக்காதீங்க. அந்த பிரயாணம் உங்க வாழ்க்கையை கெடுக்கும். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கப்பல்களில் பிரயாணித்தார்கள். எபரா சொல்றா, நீ எங்க இருக்க? பத்தியில அழகா கப்பலை பண்ணி வெளியே இருந்தாதானே யுத்தத்துக்கு வரணும். எஸ்கேப் ஆயிடுவோம். நீங்க எஸ்கேப் ஆகலாம். மேல ஒருத்தர் கண்ணில் இருந்து தப்பவே அவர் லென்ஸ் போட்டு பார்க்கிறார். எங்க இருக்கான் சேஷராஜ்? எங்க இன்னைக்கு? ஓஹோ, நிலத்தை சுத்தி பார்க்க போயிருக்காரோ, செங்கல் இறங்குதான்னு பார்க்காரு. வா. திமுக எங்க காணும் சபையில? ஓ, அங்க போயிருக்காரு. என்ன கம்பெனிக்கு? என்ன போன் பேயா? ரேபிட் பே. ரேபிட் பேல இருக்கார். நான் விட்டுருவேன். நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லிடலாம். கத்தர் லென்ஸ்ல தப்பவே முடியாது. கப்பல்ல இருக்கிறது அவருக்கு தெரியும். இன்னைக்கு மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு நான் மாற என்னை மாற்ற ஆண்டவரே. எனக்குள்ள ஜீவனை தாரும்பா. என் கை ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் உங்க கனப்படுத்தி ஆகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சரி, இப்போ அப்படியே எல்லாரும் என்னாகமத்துக்கு வாங்க. என்னாகமம் 32ஆம் அதிகாரம். முழு அதிகாரத்தை இன்னைக்கு தியானிக்க போறோம். என்னாகமம் 32. வந்துட்டா? வெரி குட். டிவியில் அப்பப்போ வசனங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷம். நானும் அழகாக வாசிக்கிறேன், அப்படி தானே? இப்போ இந்த என்னாகமம் 32 பேக்ரவுண்டை சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேர் வெளியே வந்தாங்க. 19,99,998 பேரா வனாந்தரத்தில் அவுட்டு. 2 பேர் உயிரோடு இருக்காங்க. நீங்க 2 பேர் மீதி 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. வனாந்தரத்தில் பிறந்த அத்தனை பிள்ளைகளும் உயிரோடு இருக்கு. அதாவது எகிப்துல இருந்து வெளியே வந்ததுல 2 பேர் தவிர மீதி அத்தனை பேர் அவுட். மீதி பெத்து போட்ட பிள்ளைகள் 40 வருஷத்துல பல கோடி லட்சமா ஆயிட்டு. இத்தனை லட்சம் ஜனங்களும் யோசுவா தலைமையில மோசையை ஆண்டவர் தூக்கிட்டாரு, மிரியமை தூக்கிட்டாரு, ஆரோனை தூக்கிட்டாரு. எல்லாம் பெட்டி கட்டிட்டார். உள்ள பெட்டியில வச்சு காலி பண்ணிட்டார். யோசுவாவும் காலேபும் தான் அந்த சந்ததியில மீதி இருக்காங்க. இப்ப யோசுவா தலைமையில இஸ்ரவேலுக்குள்ள வர்றாங்க. யோர்தானுக்கு இந்த பக்கம் சரியான புல்வெளி. உடனே 2 கோத்திரத்துக்காரன் கையில நிறைய ஆடு இருந்துச்சு. அவன் பார்த்தான், நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த யோர்தானை தாண்டி நம்ம போய் எதுக்கு, நம்ம யுத்தத்துக்கு போக வேண்டாம், யோசுவா பார்த்துக்கிடுவா. எல்லாரும் சொல்லுங்க, யார் பார்த்துக்கிடுவா?
ஆமா, ஒரு வீட்டுல எல்லாம் மேல இருக்கேன் பாத்துக்கலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆமா, அவன் சொல்லுவான், டேய் கொஞ்சம் கீழே இருக்கணும் குடும்படா. அந்த மாதிரி இவன் என்ன முடிவு பண்ணிட்டான், யோசுவா எல்லாம் பார்த்துக்கிடுவாரு, நம்ம என்ன செஞ்சிருவோம், கூடாரத்தை போட்டுருவோம், பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிப்போம். ரொம்ப அழகு இவங்க, அவங்க மைண்ட் செட் சூப்பர். என் வீடு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஓகே என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நாங்கள் ஆடுகளை இதில் மேய்ச்சிக்கிட்டு இப்படி குடியிருக்கணும் அப்படின்னு சொல்ற அதிகாரம் தான் இந்த அதிகாரம். சரிதானா? இப்போ வாசிப்போம். ரூபன் புத்திரருக்கும் காத்து புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளா. இந்த மிகவும் திரளா வந்துட்டாலே கொஞ்சம் பிரச்சனையும் வருது. நம்ம வேற இந்த மாதம் திரளான மாதம் வேற சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானா? ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கெல்லாம் திரட்சி வருதோ, எங்கெல்லாம் கப்பல் வருதோ, அங்க பிரயாணம் வேற மாதிரி மாறுது. ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. திரளான ஆடுகளும் மாடுகளும் இருந்தது இவர்களுக்கு. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்த போது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். எப்படி கண்டார்கள்? நமக்கு தகுந்த மாதிரி சில வீடு தெரியும், சில தெரு தெரியும், விளங்காம போறதுக்கு அங்க போவோம். நான் நம்ம சபையில் இருக்கிற சிலரை சொல்றேன், நீ வீட்டை மாத்தினாலே ஜெயிச்சிருவாங்க. சில ஆட்களை பார்த்து சொல்றேன், முக்கியமா கல்மேடு குடும்பங்களை சொல்றேன். சேஷராஜ் அவர் பேர் என்ன, இருதிராஜ் அல்ல, ஜெயராஜ் சொல்லுவேன் அடிக்கடி, கல்மேடை விட்டு வெளியே வரீங்க, நீ நல்லா இருப்பீருமே. சில ஆட்களை சில தெருக்குல இருந்து வெளியே கொண்டு வந்தாதான் ஆசீர்வாதம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், இல்லை பாஸ்டர் இந்த தெரு கொஞ்சம் நல்லா இருக்குது, சௌக்கியமாக இருக்குது, எம்எல்ஏ எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, எங்கள் சொந்தக்காரர் தான் அங்கே லீடராக இருக்காரு, நாங்கள் போனால் கொஞ்சம் பயிராக்கி, நீ விளங்கவே முடியாது. பச்சையாக சொல்கிறேன், சில ஏரியாவை மாற்றினாதான் பிளஸ்ஸிங் வரும். வளர் நகர்லேருந்து ஒரு குடும்பத்தை மாற்றணும். இன்னைக்கு நல்லா இருக்கா இல்லையா? அல்ல இல்லையா? பத்தியில வளர் நகரில் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் எப்படி கடந்துச்சு தெரியுமா? சில குடும்பம் சில இடத்துக்கு மாறணும். நான் சொல்றேன், உங்க வீட்டை மாத்துறதுக்கு தயங்காதீங்க. இதுலே தான் இருப்பேன், இதான் எங்க பூர்வீகம், நாரதான் கிழிக்கணும். இது சிலருக்கான வார்த்தை. சில ஏரியால குடியிருக்க கூடாது, ஏன்னா அது நீங்க செலக்ட் பண்ண இடம். இவனுக்கு ஆடு மாடு இருந்தா குடியிருக்கு யார் கொடுக்கணும்? இவருக்கு யோசுவா கொடுக்கணும். இவாளுக்கு பிடிச்ச இடம் ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கு, கடை பக்கத்துல இருக்கு, வக்கீல் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு, கோர்ட்டு பக்கத்துல இருக்கு. என்னாலும் கோர்ட்ல படுத்து கடை ஆண்டவர் வச்சிருவார். நீ தானே விரும்பினா கோர்ட்டு வேணும்னு போ, டெய்லி ஆஜர் பண்ணிட்டே வா. ஆஸ்பத்திரி வேணும்னு இந்த பாரு, வடமலையான் பக்கத்திலே சொந்த இடம் தரேன், பக்கத்திலே தாண்டி கோட்டைச்சோரை தாண்டி ஆஸ்பத்திரி போய் படுத்துக்க, பிறகு அவன் பில்ல போடுவான். உங்க விருப்பமான இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. அவர் சில இடத்த காட்டுவார், இங்க குடியிருப்பார். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? உன் எல்லையில என்னை உன்னால ஆசீர்வதிக்க முடியாது, நான் ஆண்டவர் தான், ஆனா நீ கானானியர்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் பிளஸ் பண்ண மாட்டேன். ஆபிரகாம் கேட்டா, என்ன ஆண்டவரை செய்யணும்? கிளம்பு, பெட்டிய கட்டு, எனக்கு வீடு பெருசல்ல, தெரு பெருசல்ல, சமாதானம் பெருசு. ஒரு வீட்டுக்குள்ள பூட்டிட்டு உள்ள போனா ஹாப்பியா உள்ள போகணும், ஹாப்பியா வெளியே வரணும். சில வீடு அழகா இருக்கும், ஆனா கதவை பூட்டின உடனே அழுகதான் இருக்கும். சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, ஏத்த வீட்டுல இருந்து கெட்ட வார்த்தை. நம்ம குடியிருக்கிற இடம் ரொம்ப ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்ட இடமா இருக்கணும். அல்லேலூயா. வீட்டை ஈஸியா மாத்தக்கூடாது. சொந்த வீடோ வாடகை வீடோ ஒத்தி வீடோ மேட்டரே கிடையாது. கர்த்தர் அந்த வீட்டுல இருக்காரா, அந்த வீடு எனக்கு ஆசீர்வாதத்தை தருதா, அந்த வீடு என் நோயை போக்குதா, அந்த வீட்டுக்குள்ள நான் குடும்ப வாழ்க்கையில சிறந்து இருக்கிறேன்னா, அந்த இடம் தான் கர்த்தர் தருகிற இடம். ஸ்விம்மிங் பூலை வச்சு நீந்தி நீந்தி ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்கா சொல்லுங்க. சிலருக்கு புரியுது, புரிஞ்சவங்க இடத்த விட்டு காலி பண்ணுங்க. நான் வாஸ்து பார்த்து காலி பண்ண சொல்லலையே. சில நபர்கள் இருக்கிற தெருக்களில் அந்த தாட், நான் என்ன சொல்றேன், அந்த தாட் பேட்டர்ன் உங்களுக்குள்ள வரக்கூடாது. அவ எப்ப பார்த்தாலும் ஜக்கடா சப்பரா, அதுதான் உங்க மைண்ட்ல இருக்கும். நீங்க ஆராதிக்க முடியுமா சொல்லுங்க? இங்க வந்து நீங்களும் சப்பரா சப்பரான்னு தான் இருப்பீங்க. டைம் வேஸ்ட். பாருங்க, இவங்களுக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப சௌகரியமா ஆகி போச்சு. இலை சூப்பர் இடம்ல. வசனத்தை போடுங்க பிரதர். ரூபன் புத்திரருக்கும் காத்து புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். 2 ஆகையால் ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் வந்து மோசையும் ஆசாரியனாக எலேசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பதாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலேயாலே, சேபாம், என்னையா, நேபோ, பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது. இதெல்லாம் யாரு சொல்றா? ஆண்டவர் சொன்னாரா? இவங்களா சொல்றாங்க. அண்ணா நகர்ல அது என்ன தெரு, உங்க தெரு பேர் என்னது?
யாதவர் தெரு, யாகப்பா நகரு, சுகுணா ஸ்டோரு, அம்பிகா தேட்டரு, ஆவின் நகரு, இதெல்லாம் நல்ல இடங்களா? என்னது எங்களுக்கு நல்லா தெரியுது பாஸ்டர். யார்கிட்ட? மோசேட்ட, யோசுவாட்ட. அடுத்த வசனம் போடுங்க. உமது அடியாருக்கு தெரியாத மோசைக்கு? சில ஆட்கள் ஆண்டவரே நாங்கள் கஷ்டப்படுகிறது உமக்கு தெரியும் ஆண்டவர். அவர் சொல்ல எனக்கு தெரியும். ஜோம் பண்ணும் போதெல்லாம் ஜாக்கிரதையா ஜோம் பண்ணுங்க, சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லா ஜோம் பண்ணணும். ஏன் அவருக்கு தெரியாதா? உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. எதுக்கு? கொக்கி போடுறான். யாருக்கு? மோசை யாரு? 20 லட்சம் ஜனங்களை கொக்கி போட்டு தூக்குனவன். எகிப்து நாட்டு ராஜா பார்வோனே கொக்கில தூக்கி வந்தவன். அவன்கிட்டே ஏன் கொக்கி போடுறிய? சில விசுவாசிகள் எங்கிட்ட வந்து கொக்கி போடுங்க. எங்களுக்கு தெரியும், சரி சின்ன பிள்ளை கொக்கி போடுது, ஏதோ ஒன்றுக்கு நம்மகிட்ட கொக்கி போடுது. ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, ரொம்ப வேதனைப்படுத்தி சில காரியங்களை செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்கு. புரிஞ்சுக்கிடுங்க. நான் எங்களை நீங்கள் கணப்படுத்தணும் கால் நோ, நான்லாம் சிம்பிள், ஒரு காசுக்கும் பெறாத மனுஷன் எந்த இடத்தையும் சொல்லுவேன். ஆனால் ஒரு சபை, ஒரு பாஸ்டர், ஒரு போதகர், ஒரு மேய்ப்பர்னு வரும்போது தயவு செய்து மறைக்காதீங்க. நீங்கள் என்கிட்ட மறைச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். உண்மையை சொல்லிட்டீங்கன்னா கூட நான் பொறுப்படுத்தி ஜோம், ஆண்டவரே ஏதோ ஒன்று இந்த வீட்டில் நடந்துட்டுப்பா, ஆண்டவரே சோத்திரம், அல்லேலூயா, காப்பாத்துங்க. என் மேலே இருக்கிற காலிங்க்கு அவர் மரியாதை கொடுப்பார். டேனியலுக்கு மரியாதை கொடுப்பார், நான் சொல்லவே மாட்டேன். ஓகே தானா? அதனால கொக்கி போடுறது. உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. மோசை கேட்குறா, சரி என்ன சொல்ல விரும்புற? மோசைக்கு தெரியும், சரியா? என்ன சொல்ல விரும்புற? அடுத்த வசனம் போடுங்க. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணிராக. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியா கொடுக்க வேண்டும். உமது கண்களில் எங்களுக்கு தயவு கொடுத்தாலும் பொய். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவர் முழுக்க போயிடா, நீ விருப்பமே படல. அதாவது நம்ம ஒரு விருப்பத்தை வச்சுக்கிட்டு தேவரீர் இந்த காரியம் கர்த்தரால் உண்டாயிட்டு. ஆண்டவர் சொல்றார், பொய்யா என் பக்கத்துல இல்லை, இந்த காரியத்துக்கும் எனக்கும் நோ சான்ஸ். நம்பாதியா பார் மேல இருந்து. புரியுதா நான் சொல்றது? ஆனா கடைசியில இந்த காரியம் கர்த்தரால். இது மேலமட பூங்காவில் ஆரம்பிச்சது. எங்க ஆரம்பிச்சது? பூங்கால ஆரம்பிச்சது. தியேட்டர்ல பாப்கார்ன் வாங்கி கொஞ்சம் வளர்ந்தது. தெப்ப குளத்துல கொஞ்சம் உருவெடுத்தது. கடைசியில இந்த காரியம் யாரால் வந்தது? இப்படிலாம் போய் சொன்னா அவர் கேட்பாரு நினைக்கலோ. சரி சொல்லு மோல, சொல்லு, சாட்சி சொல்லு, நான் உன் சாட்சியோ நான் கேட்டுக்கிறேன். பாருங்க, அங்க தயவு கிடைத்ததனால். இதெல்லாம் போய் பச்சை போய் சும்மா ஏமாத்துறது. அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரை நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? இந்த மோசே வேணுங்க சபைக்கு. ஆடு மாடு இருந்த உடனே காணிக்க கொடுப்பான்னு மோசே வரல. உங்க தசமபாகம் வந்துட்டு இருக்கு, காணிக்க படி நடந்துட்டு இருக்கு, இருங்க அப்படி சொல்ற மோசே கிடையாது. ஐயா நீங்க நிறைய பணக்காரு, உங்ககிட்ட ஆடு மாடு நிறைய இருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு சட்டம், இன்னொரு ஆளுக்கு ஒரு சட்டம். மோசே அப்படி கிடையாது. அவன் சொன்னா, ஏய் இங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, மனுஷன் உயிரை கையில பிடிச்சி கழுத்தை கொண்டு கொடுத்துக்கிட்டு நாங்க நின்றுட்டு இருக்கோம், உனக்கு ஆடு மாடு முக்கியமால மாட்டு பயிலன்ட்ட. நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க, சரியா? உனக்கு இப்ப மாடுதான் முக்கியமா? மனுஷன் யுத்தத்துல நிக்காண்டா, 10 கோத்திரமும் யுத்தத்துல நின்றுட்டு இருக்கு, உனக்கு என்னடா வாழுது அப்படின்ட்டு சொல்லுங்க. யுத்தத்துல நிற்கும் போது மாடு மேய்க்கப்படாது. எகிருது எனக்கு பிபி. நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? போடுங்க, அடுத்த வசனத்தை போடுங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை. செட்டில் ஆகிறவங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒன்னாலதான் நடக்குது வேதனைங்கிற. நீ மற்றவனை திடனட்டு போக பண்ற, நீ மற்றவனை கெடுக்கிற. திடனட்டு போக பண்ணுகிறது என்ன? 7-8. அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்பின போது அவர்களும் இதைத்தான் செய்தார்கள். இதை யாருக்கு கொண்டு ஒப்பிடுறார் மோசே? சொல்லுங்க. முதல்ல அவன் கேட்டது எல்லாருக்குமே நல்லதா தெரிஞ்சுதா? சொல்லுங்க. மோசே மட்டும் இதுல பேசலன்னா நல்லது தானே? ஆடு மாடு வச்சிருக்கான், புல்வெளி போட்டிருக்கான், கேட்டிருக்கான், இல்ல என்ன தப்பு இருக்கு? ஆனா மோசே அவன் கேட்ட மைண்டை எங்க கொண்டு மிக்ஸ் பண்றாரு பத்தியா? காரணம் அவன் கொக்கி போட்டான், ஏமாத்தினான், ஏதோ ஒண்ணு செஞ்சு எதையாவது ஒரு கலாட்டாவை பண்ணி எதையாவது ஒண்ணு மாய்மலம் பண்ணி மோசையை கவர்ந்துடலான்னு பார்த்தான். மோசே கவர்ந்துடலாம், ஆனா ஆண்டவரை கவர முடியாது. அல்லேலூயா. எனக்கு 2 கேசரி கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சிரிச்சிருவேன். பட் அவருக்கு அல்வாவும் கொடுக்க முடியாது, கேசரியும் கொடுக்க முடியாது. அவர்கிட்ட கொக்கி போடாதே ஒரு நாள். அவர்கிட்ட போனா சரணா கதையா படுத்துருங்க. ஆண்டவரே நான் எத்தனை ஆண்டவர் சொல்ல தூக்கிடுவேன் பாரு.
அவர்கிட்ட போய் ஜூம் பூம் பாம்லாம் போட்டியன்னா கொக்கி விழும். மோச அடிச்சான் அடி, நெத்தி அடி. அவன் என்ன கோத்திரமா இருந்துட்டு போ, நீ எவனா இருந்துட்டு போ. அடிக்கிறார் பாருங்க. உனக்கும் அவன் தான் இதை செஞ்சான், நீனும் செய்ய போறியாங்கிறார். எதுக்கு ஒப்பிட்டார் தெரியுமா? 12 பேரை வேவு பார்க்க அனுப்பிட்டு 10 பேர் வந்து அழுதான் பார்த்தீங்களா? அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட இவன் செய்கையை கனெக்ட் பண்றாரு. நீனும் அதைத்தாண்டா பண்றங்கிற. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குல்ல. அந்த வசனத்தை வாசிக்கும் போது உள்ளம் பதறுது, துடிக்குது. ஆண்டவரே, எங்க நடந்ததை எங்க கொண்டு கொக்கி போடுறீர் ஆண்டவரே? இப்ப நான் செய்யற ஒன்ன எங்கேயோ ஒருத்தன் செஞ்சதை கொண்டு என்ன இணைக்கிறீர் ஆண்டவரே? இப்படியே செய்தார்கள். 9 போடுங்க. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை, நாம சரியில்லை அப்படின்னா வர்ற அத்தனை பேரையும் திடனற்று போக பண்றோம்னு அர்த்தம். அடுத்த வசனத்தை போடுங்க. அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் உண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின கெனேசியான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். ஏன் அலைய பண்ணாரு? கொக்கி போட்டா அலைய பண்ணுவார். நீங்க ரொம்ப அலையிறீங்களோ? கல்லுல நார் உரிக்கிற மாதிரி இருக்கா? போனா முட்டுற மாதிரி இருக்கா? மண்டை உடையுதா? ஆண்டவரே, பீசாசு எதிர்த்து ஆண்டவர் சொல்ற, பீசாசு இல்லை. யாரு இல்லை? நம்ம உடனே பீசாச சொல்லிடுறது. அவன் சொல்றான், நான் மதுரையை தாண்டி போய் பல நாள் ஆகும், உன் வீட்டு பக்கமே நான் வரலடா சாமி. உன் கடவுள் வேலி போட்டிருக்காரு உன் வீட்டை சுத்தி, என்னையாண்டா கூடுற? நான் ஒத்தக்கடையை தாண்டி போயிட்டு இருக்கேன், 1 to 1 திருச்சி பக்கத்துல போயிட்டு இருக்கேங்க. நம்ம எதுக்கு எடுத்தாலும் பீசாசு. என்ன சொல்லுங்க? சேத்தான், சைத்தான், சாத்தான், பில்லி சூனியம், மந்திரம், ஏவல், என்னமோ சேவல் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்மளை திருப்திப்படுத்திக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நோனோ கொக்கி. வேற ஒன்றும் இல்லை. உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கு, நீ கொக்கி போடுகிறாய். உன்னால பிராங்கா பேச முடியல. நீ உள்ள ஒன்று வச்சிருக்க, வெளியே ஒன்று செய்யற. தப்போ ரைட்டோ, தாவீது தப்பு தெரிஞ்ச உடனே 51 சங்கீதத்தை எழுதி தேசத்துக்கு அனுப்பிட்டார். நானே கல்வன்ட்டார். சொல்லுங்க, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்படிதாங்க, என் கேரக்டர் எனக்கே பிடிக்கல, அருவருப்பா இருக்கு, என்ன நானே அழிக்கலாம் போல இருக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ தான் எனக்கு வேணும். ஆனா கொக்கி போடுற ஆட்களை கர்த்தருக்கு பிடிக்காது. இன்னைக்கு பாருங்க, குடும்பத்திலையும் சில நேரம் பொண்டாட்டி புருஷனுக்கு அப்படி ஒரு கொக்கி போடுவா. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போகணும், நான் விரும்புறேன், அனுப்புங்க, ஒரு 10,000 ரூபா தாங்க. அது கேட்க மாட்டா. எங்க இன்னைக்கு உங்க முகம் ரொம்ப அழகா இருக்கு, வாங்க ஒரு கிஸ் பார்த்தாரே. அப்பவுமே 10,000 ரூபாய் அப்படியே தடை பார்ப்பான். சரி, இன்னைக்கு இந்த 10,000 காலி அப்படிதானா? அன்னைக்கு பார்த்து காஃபியை கொண்டு ரோட்டுக்கு வந்துருவா. ஐயோ, என் புருஷா காப்பி குடிங்க. எதுக்கு? சாயங்காலம் 10,000-ஓட வீட்டுக்கு அனுப்பணும். இதுக்கு பேரு கொக்கி. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, இப்படிதான் நிறைய பண்றோம். பட் ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஆண்டவர் முன்னாடி எப்படி நிற்கணும் தெரியுமா? வந்திருக்கேன் ஆண்டவரே, இதோ பாவியாகிய நான் மார்பிளை அடிக்கிறேன், நீர் எனக்கு கிருபை காட்டினா இருக்கேன், இல்லைன்னா எடுத்துக்கிடும் ஆண்டவரே நின்றுட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த வசனத்தை போடுங்க. இஸ்ரவேல் மேல் மூண்டது கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் வனாந்தரத்தில் 40 வருஷம் அலைய பண்ணினார். 4 நாள்ல ரீச் ஆக வேண்டியவனை, போ பின்னாடி போ, சுத்து, அப்படிதானே? சில நேரம் இந்த பக்கம் போனால் பாலம் வேலை நடக்கு, நம்ம நினச்சி போயிடுவோம், பிறகு அவன் சுத்த விட்டுருவான். மேப்பை பார்த்தாச்சுன்னா அது 25 கிலோமீட்டர் எங்கேயா சுற்றி ஒரு கிராமத்து வழியாக வெளியே வந்து சேரும். அட பாவி, 1 கிலோமீட்டர் தான்டா, விட்டுருந்தா போயிருப்பனே. அடுத்த வசனம் போடுங்க. இப்பொழுதும் இதோ இஸ்ரவேல் மேல் இருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அங்கீகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவம் உள்ள பெரும் கூட்டமாய் எழும்பி இருக்கிறீர்கள். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. ஏதோ இன்னைக்கு பாஸ்டர் கொஞ்சம் ஆதங்கத்தில் பேசுறாரு, அப்படி இல்லை. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். எழும்பி இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, பாவம் உள்ள பெரும் கூட்டமாய். ஏங்க, ஒரு தோட்டத்தை பார்த்துட்டு இதுல வீடு கட்டணும்னு சொன்னதாங்க பெருங்கூட்டம். இதான் பெரும் பாவம் அவர் பார்வையில பாவம். புரியுதா? இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம், நான் விபச்சாரம் செய்யவில்லை, ஆண்டவர் சரி என்ன செய்யணும்? நான் களவு செய்யவில்லை, சரி என்ன செய்யணும்? நான் கொலை செய்யவில்லை, இப்ப என்ன செய்யணுங்க? நான் உடனே பண்ண பாராட்டன்னு நினைக்கியா அப்படின்னு கேட்கிறாரு.
இதை பெரும் பாவமா சொல்றாரு. ஸ்தானத்திலே பாவம் உள்ள பெருங்கூட்டமாய் எழும்பி இருக்கிறீர்கள். அடுத்த வசனம், நீங்கள் அவரை விட்டு பின் வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றார். மோசே வேற லெவல்ல டீச்சிங். வாயிலிருந்து வர்ற வார்த்தையில எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாருங்களேன். பயங்கரமா பேசுறார். அடுத்த வசனம், அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம். ஆனாலும் விட மாட்டேங்க பாருங்களேன். இப்ப என்ன சொல்லியிருக்கணும், இவ்வளவு திட்டுறான்ல, ஐயோ சாரி, எங்களுக்கு நீர் தர்றீரோ தரலையோ, நாங்க செத்தாலும் கழுத்தை கொடுத்தானா. இப்பவும் என்ன சொல்றான், ஓகே 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 மோசே, அவன் காரியத்துல ரொம்ப கரெக்டா இருக்கான். சொல்லுங்க, அக்செப்டாஸ் எப்பவும் அவங்க காரியத்துல கரெக்டா இருப்பான். அக்செப்டாஸ் எப்பவுமே அவங்க காரியத்தை நடக்கிறதுல ரொம்ப துல்லியமா இருப்பான். எனக்கு நடக்கிறது நடந்துரட்டும், எனக்கு கறி விழுதா விழுந்துரட்டும். உங்க வீடுகளுக்கு நான் வரும்போது சில நேரம் கல்யாண வீடு சடங்கு வீடு கூப்பிடுவேன். நான் வந்து உட்கார்ந்த உடனே அங்கிருந்து சொல்லுவேன், அது எங்க பாஸ்டர் நிறைய கறி வை. நான் வன்மையா கண்டிக்கிறேன். பக்கத்துல இருக்கிற என் கறியை பார்த்து திட்டுறான், இவர் யாருங்க, நீங்க அங்க இருந்து ஆள்கிட்ட கை காமிக்கிறீங்க, பாயாசம் வைங்க, அவர் நிறைய சாப்பிடுவாரு. எனக்கு வேதனை, ஏன்னா அவனுக்கு பொங்குது. அப்ப நானும் மனுஷன் தானே, என்னையும் காடு வச்சு தானே கூட்டிய, ஏன் பப்ளிக்ல இப்படி பண்றிய சொல்லுங்க. அதுல கூட ஒரு 100 பாயாசத்தை கூட குடிக்கிறதுனால எனக்கு என்ன பெரிய கம்பீரமா வந்துட போகுது? அப்படி செய்யக்கூடாது. காமன் உணவு வைக்கிறீங்களா, அதுல எல்லாரும் ஒண்ணு போல மதிக்கப்படணும். பிச்சைக்காரன் ஒருத்தன் வெளியே வந்து சாப்பிட வந்தாலும் அவனுக்கும் நம்ம பக்கத்துல இடம் கொடுக்குற தைரியம் இருந்தா விருந்து வைக்கணும், இல்ல விருந்து வைக்க கூடாது. இதெல்லாம் பரலோகம் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. கவனிங்க, ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக, இவன் பிள்ளை ஆடு மாடு, பிள்ளை ஆடு மாடு, பொண்டாட்டி ஆடு மாடு, இன்னும் கழுதையை மட்டும் விட்டுட்டான். அது இல்ல போல தெரியுது. அடுத்த வசனம் போடுங்க. நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவு, அண்டர்லைன் வாழ், அவர் அவரை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் வீட்டில் குடியிருக்க மாட்டோம். கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னதராய் தீவிரத்தோட அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்ளுகிறோம். கொஞ்சம் புரிஞ்சுட்டு அவனுக்கு மைண்ட்ல வந்துட்டு மோசே என்ன விரும்புறாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டு. அடுத்த வசனம் போடுங்க. இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரத்திக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவது இல்லை. தீர்மானம் எடுத்துட்டானா, கமிட் ஆகிட்டானா. முதல்ல எப்படி இருந்தான், ஓகே யோர்தானோட நாங்க இருந்துக்கிறோம். இன்னைக்கு சிலர் அப்படிதான் இருக்கிய, அப்படிதானே, சில நேரம் சபையில் அப்படிதான் இருக்கிறோம். ஓகே எங்க சைடு சேஃப் பாஸ்டர், ஓகே எங்களுக்கு வீடு இருக்கு, எங்களுக்கு தேவை இருக்கு, எங்களுக்கு எல்லாம் இருக்கு, ஓகே நாங்க சேஃபா தங்கிடுறோம், மீதி ஆட்கள் என்னமும் செஞ்சுட்டு போடும். ஆண்டவர் சொல்றாரு, அது வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் கழுத்தை கொடுத்தல். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கொஞ்சம் யோசிப்போம். நான் கழுத்தை கொடுக்குறவனா இருக்கிறேனா, இல்லை கழுத்தை வாங்குறவனா இருக்கேனா? என் வீட்டில் அடிக்கடி கழுத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேனா? மனம் மாறுவோம். நம்ம எல்லாரும் கழுத்தை கொடுக்குறவர்கள் அல்லதான். சில நேரம் சில பிறர் கழுத்தை வெட்டிடுறோம். மனைவி கழுத்தை ஓங்கி வெட்டிடுறோம் வார்த்தையினால, புருஷன் கழுத்தை ஓங்கி வெட்டிடுறோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்று முதல் கழுத்தை, எல்லாரும் சொல்லுங்க, கழுதை இல்லை கழுதை கொடுக்கிறேன். உங்க கழுதை நீங்களே மேய்ச்சிக்கிடுங்க. நான் கழுத்தை கொடுக்கிறவனாய் மாற விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே.